Hello guys, welcome to my channel S&S Home Cooking. நாம் இன்னைக்கு நெத்திலி கருவாடுல தொக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இதுக்காக கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். அதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. அது நல்லா வெடிச்சதுமே கொஞ்சமா கறிவேப்பிலையில ஒரு 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து நம்ம இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பிரவுன் ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 3 தக்காளி குட்டி குட்டியாக எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து நம்ம கட் பண்ணிட்டு இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப பெருசாக இருந்தது அப்படின்னா 2 மட்டும் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இதெல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் தேவைப்பட்டது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் 3 டீஸ்பூன் வரைக்கும் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளியில் இந்த மசாலா கூட சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம கருவாடு சேர்த்துக்கலாம். நெத்திலி கருவாடை ஒரு கடாயில் சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு ஒரு 2-3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா கருவாடு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை நம்ம இதில் சேர்த்திடலாம். கருவாடு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா சுண்டி கருவாடு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லை நான் தொட்டுட்டு மட்டும்தான் சாப்பிட போகிறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட ட்ரை பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கணும் அப்படின்னா நல்லா சூப்பரான கருவாடு தொக்கு ரெடி ஆகிடும். உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களை வந்து சேரும். பாய்.